Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சுக்கு மல்லி காஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ரிஃப்ரெஷிங் அண்ட் ஹெல்தியான ட்ரிங்க். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு கோல்ட் மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல உங்களோட இம்யூனிட்டியும் நல்லாவே பூஸ்ட் பண்ணும். டெய்லி ஒன்ஸ் இந்த சுக்கு மல்லி காஃபி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கொரப்பாக தட்டிடுங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உடஞ்சா போதும், ரொம்ப பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ தட்டி ரெடியாக இருக்குது. ஸோ இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சுக்கு மல்லி காஃபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. ஃப்ளேமை வந்து ஹைலேயே வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். இதில் வந்து நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், அப்புறமா 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி. உங்ககிட்ட சுக்கு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு சுக்கு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பார்த்து சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அந்த குவான்டிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பனங்கற்கண்டு இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோட அளவு வந்து அப்படியே 1 கப் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த தண்ணி வந்து இந்த சுக்கு மல்லி அப்புறமா பனங்கற்கண்டோட ஃப்ளேவர்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஹெல்தியான டேஸ்டியான சுக்கு மல்லி காஃபி ரெடியாக இருக்குது. இதை வடிகட்டிட்டு உடனே சூடாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க். அதே நேரத்தில் நம்ம ரெகுலராக குடிக்கக்கூடிய காஃபிக்கு இது ஒரு நல்ல சப்ஸ்டியூட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சுக்கு மல்லி காஃபி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.